வணக்கம். ஆன்மீக பூமியான நம்ம தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில். பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படும் இந்த திருத்தலத்திற்கு பின்னாடி எத்தனையோ சிறப்புகளும் ஒரு உன்னதமான அதிசயமும் இருக்குது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட முதல் சிறப்பே, இங்கே அம்மன் சிலையாக இருக்க மாட்டாங்க, சுயம்புவாக வளர்ந்த ஒரு புற்று வடிவில் தான் அம்மன் அருள் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் நடக்கும் கொடை விழா உலக பிரசித்தி பெற்றது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் இங்கே பொங்கல் வைத்து அம்மனை வழிபடுவாங்க. மண்டைக்காடு ஸ்ரீ பகவதி அம்மன் கோயிலை பற்றி நாம் பேசும்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பூஜையை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒடுக்கு பூஜை. ஒவ்வொரு வருடமும் மாசி கொடை விழாவோட கடைசி நாள் நள்ளிரவு தான் இந்த பூஜை நடக்கும் என்று கூறப்படுகிறது. மண்டைக்காடு திருவிழாவோட முக்கியத்துவமே இந்த ஒடுக்கு பூஜை தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூஜை என்ன சிறப்புடையது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒடுக்கு பூஜை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒடுக்குதல் அப்படின்னா மனதை ஒடுக்கி மனதை ஒருமுகப்படுத்தி அம்மனை வழிபடுகிறதுன்னு அர்த்தம். மாசி திருவிழாவோட 10ஆம் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு இந்த பூஜை தொடங்குமாம். இந்த பூஜைக்கு பயன்படுத்தப்படும் உணவுகள் மற்றும் பிரசாதங்கள் எல்லாமே ரொம்ப பாரம்பரிய முறைப்படி கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் வச்சு தயார் செய்வாங்களாம். பல வகையான உணவுகள், பலகாரங்கள் அங்கே அம்மனுக்கு படைப்பதற்காக சமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த பூஜையோட மிக முக்கியமான அம்சமே சமைக்கப்பட்ட அந்த பிரசாதங்களை அம்மன் சந்நிதிக்கு கொண்டு வர்ற விதம்தான். மடப்பள்ளியிலிருந்து பூஜாரிகள் அந்த பிரசாதத்தை தங்களை தலையில் சுமந்து கொண்டு வருவாங்களாம். அப்படி வரும்போது அவங்க வாயில் வெள்ளை துணியால் கட்டியிருப்பாங்க. இந்த பிரசாதங்கள் மிகவும் சுத்தமாகவும் பாரம்பரிய முறைப்படியும் எடுத்து சொல்லக்கூடிய பக்தி சடங்குகள் அங்கே கடைபிடிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. அந்த நள்ளிரவு நேரத்தில் ஒட்டுமொத்த கோயிலும் அங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களும் சேர்ந்து ஒரு அமைதியான நிலையில் இந்த வழிபாட்டை பார்ப்பாங்களாம். கொண்டு வந்த பிரசாதங்களை அம்மனுக்கு படைச்சு தீபாதாரணை எல்லாம் நடக்கும் என்று கூறப்படுகிறது. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலோட இந்த ஒடுக்கு பூஜை நம்முடைய ஆன்மீக கலாச்சார சடங்கு முறைகளையும் பக்தியையும் எவ்வளவு தூய்மையாக கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மிக சிறந்த உதாரணமாக கூறப்படுது. இந்த பூஜையை நேரில் பார்க்கவே பெரிய பெரிய பாக்கியம் வேண்டும் அப்படின்னு அங்கே வர்ற பக்தர்கள் கூறுகிறார்கள். மண்டைக்காட்டு கோயிலோட இந்த ஒடுக்கு பூஜை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.